கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன். இல்லை, தரிசனம் செய்து கொண்டே வருகின்றேன் அப்படிதான் சொல்லணும். அப்படி இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் 188வது தலம். காவிரி தென்கரை தலங்கள்னு பார்க்கும் பொழுது இது 125வது தலம். கோடியக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய தலம், ஊர் கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தலம், அதுதான் வேத ஆரண்யம். 4 வேதங்களும் இறைவனை வழிபாடு செய்தன. ரிக், யஜுர், சாம, அதர்வன. இறைவன் பெயர் வேதாரண்யேஸ்வரர். இறைவிக்கு வேத நாயகின்னு பேர். வேதங்களே வழிபாடு சொன்னால் வேதத்தை விட மேலானவர்கள் அவர்களே தானே வேதமாக இருக்கணும். வேதநாயகி வேதாரண்யேஸ்வரர். திருமறைக்காடர். வேத ஆரண்யம்னா வடமொழி, வேதத்துக்கு தமிழில் மறை, ஆரண்யத்துக்கு காடு, திருமறைக்காடர். அம்பிகைக்கு பேர் என்ன தெரியுமா? யாழை பழித்த மொழியாள். அதாவது சரஸ்வதி வீணை வாசிக்கிறாளாம் அம்பாள் முன்னாடி. ஆஹா, அழகாக இருக்கே அப்படின்ட்டாளாம். அவளுடைய குரல் இனிமைக்கு வீணையினுடைய நாதத்தினுடைய இசை சரியாகவே இல்லைன்றதுனால அந்த வீணையை வாசித்தா அம்பாள் குரலுக்கு கூட ஈடாகலை வீணையினுடைய ஒலி அப்படின்னு அப்படியே வச்சுட்டு எழுந்துட்டாளாம் சரஸ்வதி. அதனால் அழகாக பிரம்மாண்டமாக ஒரு சரஸ்வதி மூர்த்தம் இங்கே இருப்பா. அவள் கையில் வீணை இருக்காது. ஏன்? வீணையை விட இனிமையான குரல் படைத்தவள் அம்பிகை. இப்போ 4 வேதங்களும் வழிபாடு செய்தன. கலியுகம் பிறந்தவுடன் இனிமேல் வேதம் எதுக்குமே மதிப்பு இருக்காது அப்படின்னு பூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம இருக்கிற வீட்டுக்கு சில பேர்லாம் அப்ராட் பண்ணால் யாருமே உள்ளே வராதிங்கன்னு பூட்டிடுற மாதிரி 4 வேதங்களும் பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அகத்தியருக்காக இறைவன் கல்யாண காட்சி, கல்யாண கோலத்தில் இருக்கும் மிக உன்னதமான தலம். சின்ன எலி, இங்கே இருக்கிற விளக்கு அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. விளக்கு அந்த எண்ணெயை குடிக்க ஆசைப்பட்டு வந்த எலி, அது அறியாமல் அதனுடைய மூக்குப்பட்டு விளக்கு திரி இப்படி வந்துருச்சான். அறியாமல் அப்படி பிரகாசமான விளக்கிற்கு அந்த எலிக்கு கிடைத்த பரிசு தான் அடுத்த ஜென்மத்தில் அது பெரிய சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி. அப்போ கோயிலில் விளக்கு ஏற்றினா என்ன புண்ணியம் பாருங்கள். அப்படிப்பட்ட வேதாரண்யம். திருவாரூர் தேரழகுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வேதாரண்யத்து விளக்கழகு. அப்படிப்பட்ட தலம். ஆனால் இப்போ கோயில் எப்படி இருக்குன்னு நம்ம சொன்னோம், 4 வேதங்களும் பூட்டிட்டு போயாச்சு. கலியுகத்தில் அதுவரை இப்போ மக்கள் எப்படி பார்ப்பாங்க? கோயில் பிரதான வாயில் மூடி இருக்கு, பக்கத்தில் சின்ன நுழைவு வாயில் வச்சு அது வழியாக போகிறாங்க, அது வழியாக வராங்க. ஒரு கோயில்னு இருந்தால் அந்த கோபுரம், அந்த பெரிய கோபுர வாசல்லேருந்து சுவாமி வருவார். கோபுர வாசப்படி தீபாராதனைன்னு நடக்கும் உற்சவ காலங்களில். அதை பார்க்குற அழகு எப்படி இருக்கும் தெரியுமா? அது இல்லாமல் சின்ன துவாரம் வழியாக போகிறாங்க வராங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த ஊருக்கு சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் வராங்க. வந்தவர்கள், நாங்கள் இறைவனை தரிசிக்க வேண்டும், வேதாரண்யரை பார்க்கணும்னா வாங்க வாங்க. இந்த மறைக்காட்டு மணாளர்னு வேற அவருக்கு பேர். அப்படி வாங்க. என்னது இவ்வளோ சின்ன துவாரம் வழியாக, அதோ சின்ன வாசல் வழியாக போகிறீங்க, கதவை திறந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே இந்த முன் வாசல் அந்த கதவம் வழியாக கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு போவோம். இல்லை இல்லை, இது மறைகள் தாளிட்டு விட்டன, இந்த வாசல் வழியாக சென்று வர அருகதை நமக்கெல்லாம் கிடையாதுன்னு. இல்லை இல்லை, மறைகள் மேலானவை. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. பக்தர்கள் எல்லாருக்குமே இறைவனை வணங்கும் உரிமை உண்டு அப்படின்னு நாங்கள் நேர் வழியாக தான் போவோம் அப்படின்னு 2 பேரும் பாடல் பாடுகிறார்கள். இந்த காட்சியெல்லாம் திருவருட்செல்வர் அப்படின்ற திரைப்படத்தில் இருக்கும். மறக்கவே முடியாத காட்சி. 10 பாடல் பாடுறார் யார்? நாவுக்கரசர். 10 பாட்டுக்கு பிறகு தான் கதவு திறக்குது. சுவாமியெல்லாம் வணங்கிட்டு ஒரு தடவை மூடுதானும் பார்த்துடலாம். ஏன்னா கோயில் கதவை மூடணும் இல்லையா, நடை சாத்தணும். உள்ள மேலான பொருள் இருக்கும். பள்ளியறை முடிஞ்சு விதிகள் பிரகாரம், ஆகம விதி பிரகாரம் கோயில் நடை சாத்தணும். அப்போ மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து கதவு திறந்திருக்கும், மூட முடியுதான்னு பார்த்துடலாம். இது ஒரு டெக்னாலஜிலேயே அந்த மெக்கானிசம் இருக்கான்னு பார்க்குறாங்க. சம்பந்தர் பாடல் ஒன்று தான் பாடுற, உடனே கதவு மூடிடுச்சு. அப்போ அப்பர் சுவாமி சொல்கிறார், நான் 10 பாட்டு பாடினேன், அப்புறம் தான் திறந்தார். நீங்கள் ஒரே பாட்டு பாடினீங்க, உடனே மூடிட்டார். உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. சம்பந்தர் சொல்கிறாராம், உங்கள் பாட்டை கேட்டுட்டே இருக்கணும்னு இருக்கும், ஒரு பாட்டே போதும்னு எனக்கு மூடிட்டார். உங்களுடைய பாடல் அவ்வளவு அழகு. பண்ணி நேர்மொழியாள் ஆள் பண்ணி நேர்
மொழியாள் பண்ணினேர் மொழியாள் ஆள் பண்ணினேர் மொழியாளுமை பங்கரோ அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு தேவார பாடல். பண்ணினேர் மொழியாள்னு அம்பிகையை போற்றி நம்முடைய நாவுக்கரசர் பாடுகின்றார். இந்த இடத்துல வேத தீர்த்தம் இருக்குது, மணிகர்ணிகை தீர்த்தம் அதுவும் இருக்குது. அந்த தீர்த்தத்துக்கான மகத்துவம் என்னென்னா, கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து இப்படி புண்ணிய நதிகள் பலருடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளும். நம்மெல்லாம் போய் மூழ்கும் பொழுது அந்த பாவத்தை ஏற்று நம்மை புண்ணிய ஆத்மாக்களாக மாறும். ஆனால் அவர்களுக்கு சேர்ந்த அந்த நதிகளுக்கு நிறைய பாவம் சேர்ந்துரும்ல. எவ்வளோ பேர் லட்சக்கணக்காக கங்கையில் குளித்தோன்னா அந்த பாவங்கள் இருக்கும், ஒரு பக்கம் குப்பைகள் இருக்குது. அதுவே நம்முடைய கடமை. சரி, இப்போ பாவங்களும் இருக்கே, அதனால் தன்னுடைய பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த புண்ணிய நதிகள் இந்த மணிகர்ணிகை அப்படின்ற நதி இந்த தீர்த்தத்தில் நீராடி தங்களுடைய பாவத்தை இந்த இறைவனை வணங்கி தீர்த்து கொள்வார்களாம். இப்படிப்பட்ட புண்ணியத்தலம். நிறைவாக இது ஒரு சப்த விடங்க தலம். அதாவது உளிப்படா மேனி தானே விடங்கம்னு பார்த்தோம். டங்கம்னா உளிப்பட்ட மேனி, விடங்கம் உளிப்படாமேனி. முசுக்குந்த சக்கரவர்த்தியால் எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு 7 மரகதலிங்கம், விடங்கர், தியாகர் சிலை, அற்புத திருவுருவ மேனி, அதெல்லாம் வைத்த தலங்கள் தான் இவை. இதுக்கு ஹம்ச நடனம் ஆடுவார், அன்னம் மாதிரி ஆடி வருவாராம் அந்த தியாகர். அப்படிப்பட்ட சப்த விடங்க தலங்களுள் 2வதாக போற்றப்படும் தலம் வேத ஆரண்யம் திருமறைக்காடு. இதெல்லாம் சிவபக்தர்கள் கண்டிப்பாக வர வேண்டிய தலம். அன்றைக்கு எந்த ஒரு வாகன வசதி இல்லாத நாவுக்கரசர்லாம் போய் அந்த கோடியில் போய் பார்த்துட்டார். நமக்கு இன்றைக்கி நிறைய வசதிகளோடு தான் பெருமான் வச்சுருக்கார். நாம் எல்லாரும் செல்ல வேண்டிய தலம். இங்கிருந்து மதுரைக்கு கிளம்பும் பொழுது தான் நாவுக்கரசர் சம்பந்தருக்கு நாளும் கோளும் சரியில்லைன்னு சொல்கிறார். அப்போ தான் வேயுரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்ற இன்னைக்கு தோஷங்களே நவகிரகத்தால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுற கோளறு பதிகம் சம்பந்தர் அருளியதர். இப்படி வேதாரண்யத்தினுடைய புகழை சொல்லிக்கொண்டே போகலாம். திருமறைக்காடர் நமக்கு எல்லா வளத்தையும் அருளட்டும். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.